நம்முடைய உடலுக்கு தாய். இந்த உடலுக்கு இருக்கக்கூடிய ஆன்மா அவர் எப்பொழுது தாங்கி இருக்கிறார்களா என்றால், இந்த உடலை நமக்கு தருவதற்காக தாய்க்கும் கருணை செய்த ஒருவன் இருக்கிறான். இதே போல எல்லா உயிர்களுக்கும் தாயாகவும் கருணை செய்தவன் ஒரு இருக்கிறான் என்பதற்காகத்தான் ஈன்ற நற்றாயினும் இனிய பெருந்தயவு என்று சொல்கிறார். ஈன்ற நற்றாயினும் பெரிய பெருந்தயவு. அது தயவு அப்படின்னா தகராடுன்னு சொல்லுவாங்க. தா என்றது உள்ள நம்ம இதய குகைக்குள்ள இறைவன் இருக்கிறார். யா என்பது ஒரு உச்ச நிலையில இறைவன் இருக்கிறார். ஊ என்பது உகாரம், உணவுகளுக்கான ஒரு உகாரம். இந்த மூன்றும் சேர்ந்தால் தயவு என்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு. அந்த தயவு என்ற ஒன்று இறைவனால் நம்முடைய தாய்மார்களுக்கும் தாயாக இருந்த அத்தனை உயிர்களுக்கும் வழிமுறையாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த தயவு அடுத்த உயிர்களின் மீது நாம் செலுத்த வேண்டும் என்பதற்காகவே தயவு கிடைக்கிறது. தயவை பெற்றோம், தயவை தருவதற்காக. அப்ப இந்த தயவு என்ற அந்த ஒரு வார்த்தையிலேயே எல்லாம் அடங்கி இருக்கிறதுனால எல்லா விதமான வழிபாடு உள்ளடக்கி அதற்கான பயனை பெறுகின்ற முறையை இறைவன். பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு மௌனகுரு சுவாமி சிவகங்கை பூசணத்தை அகவல் பாராயணம் நடைபெற்று சொற்பொழிவு சவுந்தரராஜன் வாத்தியார் அவர்கள் சொற்பொழிவார். அதனைத் தொடர்ந்து அருளமுதம் அன்னதானம் வழங்க இருக்கிறார். கைலாய காட்சியை பார்த்தா அதே மாதிரி ஒரு ஜோதிக்கு பக்கத்துல போய் ஜோதி போறாங்களே, ஜோதியை பார்த்து போடுறோம். அதுபோல நம்மளுக்குள்ளேயே எல்லா இடத்துலையும் யாகமாக இருக்கக்கூடிய இறைவன் ஒரு பக்கத்துலையும் நம்ம உயிர் ஒரு பக்கத்துல ஒட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்கு. நம்ம உயிர் எதையோ வேண்டிக்கிட்டு எங்கெங்கோ போகாம அந்த இறைவனை பார்க்கணும். அதான் சிற்றனு வடிவனாக இருக்கக்கூடிய இறைவனை தயவு கூர்மையாக பெற்ற இந்த உயிரணு போய் நம்முடைய உயிரானது சந்திக்க வேண்டும் என்பதுதான் திருச்சிற்றம்பல தரிசனம். சிற்றம்பல தரிசனம், அந்த சிற்றம்பல சிவசிவதி தரிசனம்ங்கிறாங்க. அந்த தரிசனம் கிடைக்க வேண்டுமே என்றால் என்ன செய்யணும்? எல்லா இடத்துலையும் தயவு நெறி வரணும். தயவு நெறி வந்தாலே தானாகவே அது ஒட்டியணும். நம்ம சிற்றனு போய் சிதம்பர தகராட நேரத்தில் ஒட்டிக்கணுமா? அப்போ நீங்கள் வர வழிபாடு செய்ய வேண்டியலாம். ஆக இந்த தயவு நெறியானது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. இது எல்லா வழிபாட்டு முறைகளுக்கும் மேலானது. எனவே தயவு நெறியை கையாண்டால் இறைவனை பேராக தரிசிக்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு இறைவன் வர்றாரு. அதுக்காக அவர் கண்ட மந்திரம் அருட்பெருஞ்சோதி. யார் சொன்னது? மாணிக்கவாசகர். அருட்பெருஞ்சோதி. அந்த அருட்பெரும்